நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? மொத்த சிங்கப்பூருக்குமே இங்கே இருந்தாங்க மீன் போகுது. இங்கே கிடைக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே விலை கம்மியாக மீன் கிடைக்காதுங்க. என்னதான் வேலை முடிஞ்சு டயர்டாக இருந்தாலும் இங்கே வந்து மீன் வாங்கினாதாங்க நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இனி இப்படி தூக்கி போட்டுட்டு நடக்க வேண்டியதை. இதுதாங்க சிங்கப்பூரோட மிகப்பெரிய சந்தை, துறைமுகம், எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா, எல்லாரும் ராத்திரி உறங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ராத்திரி மீன் வாங்க வந்திருக்கிறோம் சிங்கப்பூரில். நம்ம ஊரை விடவும் மீன் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. உண்மையிலே சிங்கப்பூர்லேயே மீன் விலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னா இங்கே தாங்க வரணும். போகிறோம், மீன் வாங்குறோம், என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பேசம்ப என்ன இடம் மூஞ்சியை காட்டு. எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்க, எவ்வளோ மீன், எக்கச்சக்கமான மீன். எவ்வளோ இறால் இருக்குன்னு பாருங்க. பச்சை இறால், சோப்பு இறால், உயிரோட இருக்கு பாரு. அங்கே உயிரோட இருக்கு பாரு, அங்கே பாருங்க உயிரோட இருக்கு. மதி $15. அந்த உயிரோட இருக்கிற இறால் $15 அப்படின்னா நம்ம ஒரு காசு எவ்வளோ வரும்? 700, 1000 ரூபா. 1 கிலோ 1000 ரூபாங்க இறால். உங்கள் ஊரில் இறால் எல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். மெயினாக நம்ம ஒரு மீன் வேணும், ஸ்பெஷலாக நம்மளோட சூரை மீன் வேணும். அதான் முதல்ல தேட போகிறோம் வாங்க. இப்போ இறால் தான் நிறைய இருக்குது இன்னைக்கு. நம்ம மீனை ஒன்றையும் காணல. ஃபோட்டோ எடுத்தியா? நம்மளோட ஃபேவரட் இடம் இருக்குது எப்பவுமே மீன் வாங்குற இடம். அங்கே தான் நமக்கு சூரை மீன் கிடைக்கும். அந்த இடத்த தான் காமிச்சு தரேன் வாங்க. தாமஸ் 3 கிலோ $10. கொலியாளா 3 கிலோ $10னா 3 கிலோ வந்து 700 ரூபா. விசுவாசம் 3 கிலோ நல்லா இருங்க. பொரிச்சு வைக்கு. நம்மளோட சூரை மீன் இருக்கு. 3 கிலோ 10 வெள்ளியா? 3 கிலோ 10 வெள்ளினா 3 கிலோ 700 ரூபா. நீ போன் மூலமா என்ன பாரு, நீ இப்படி போன பிடிச்சா இப்படி பார்க்காத. அதாவது அந்த பேசம்ப என்ன இடல, அதாவது அந்த பக்கம் இருக்க மீன் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மீன் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரேட்டு கம்மி. இங்கே அதே மீன் இருக்கு, கொஞ்சம் நல்ல மீனா இருக்கு பாருங்க. இது வந்து வேற ரேட்டா இருக்கும். நம்ம சூரை 1 கிலோ 5 வெள்ளி. அதாவது அந்த பக்கம் வந்து கேமரா மூலமா என்ன பாருன்னு தெரியும். அந்த பக்கம் இருக்க சூரை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மீன். அந்த மீன் வந்து 3 கிலோ 10 வெள்ளியா. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு மீன். 1 கிலோ 5 வெள்ளியா. ஆமா, 1 கிலோ 5 வெள்ளினா ஒரு 350 ரூபா 1 கிலோ சூரை மீன். உங்க ஊர்ல எவ்வளோங்க வரும் சூரை மீன்? என்ன பண்ண போறான்னா மீன் வாங்க போறான். இப்போ 5 வெள்ளி மீன் வாங்க போறியா, 3 கிலோ 10 வெள்ளிங்களா மீன் வாங்க போறியா? எது வாங்க போறா? சூரை மட்டும் இதுல வாங்குவக்கா. அடுத்து வந்து இந்த மீன் வாங்க போறோம். ஓகே, சொன்கி 3 கிலோ. 3 கிலோ. ஆ 3 கிலோ 10 வெள்ளியா. 3 கிலோ 10 வெள்ளினா 3 கிலோ 700 ரூபா. நிறைய மீன் கிடக்குங்க, எக்கச்சக்கமா கிடக்கு. இதெல்லாம் முரல். ஃபுல்லா லாங் வீடியோ பார்ப்போம். ஃபுல் இன்னைக்கு வந்து மீன் வேற லெவலுங்க, எக்கச்சக்கமா கிடக்கு. உங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும். அந்த பக்கம் இன்னைக்கு கூட்டமா இருக்கு பாருங்க. போ. சிப்பி இருக்கு, சிப்பி நிறைய சிப்பி இருக்கு. கேட்டியா? ஆமா, நல்ல சிப்பி அப்படிதான் இருக்கான். வா, வேற என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இது என்ன மீன் தெரியுமா? இதுக்கு பேர் தான் சால்மன் மீன். சால்மன் மீனோட தலை மட்டம் எவ்வளோன்னு தெரியல. வா, அந்த பக்கம். எப்பவுமே அந்த ஆங்கிளில் தான் இருக்கான். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். அதை சொல்லியா ஒரு சூரை? ஒரு சூரை $10.
இதுக்கு அங்கேயே போய் வாங்குறேன். சூரா அங்கே போய் வாங்குங்க. கிலோ 5 வெள்ளி தான். அந்த பக்கம் வச்சுருக்கேண்ணா. அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே சின்ன சீரை எல்லாம் 3 வந்து 10 வெள்ளி. சரி 3 கிலோ 10 வெள்ளி. ஆமாம். இது கொலையாளா? இதெல்லாம் 10 வெள்ளி. ஒரு கூட 10 வெள்ளி. அப்படின்னா நம்ம ஒரு பைசைக்கு எவ்வளோ ரூபா? 700 ரூபா. அந்த நண்டு உயிரோட இருக்கா? நண்டு உயிரோட. இதில் ஒரு மீன் ஃபோட்டோ எடுக்க தந்துடுவீங்களோ? அடி தருவேன், நிற்க விட்டுவா வெளியில. இந்த மீன் எல்லா மீனும் வாங்கிய போது இல்லையோ, ஆனால் மீனை பார்க்குறதே ஒரு பயங்கர சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு அவ்வளோதாங்க. எங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் வாங்கியாச்சு. சூரை மீன், அப்புறம் என்ன மீனாண்டுறோம்? கொலையாளா, அப்புறம் வந்து ஒரு மாதிரி இந்த புதிப்பு கார மீன். அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். சரியா? இனிமேல் இதெல்லாம் பேக் பண்ணி பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் ரூமில் போய்ட்டு பெரிய வேலை கிளீனிங் வேலை இருக்குது. மீன் வாங்கியாச்சு. இப்போ இந்த மீனை எல்லாம் நம்ம பத்திரமா பேக் பண்ணி பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் தான் மீனை தூக்கிட்டு போக போகிறோம். அதனால் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பை வாங்கி வச்சுருப்போம் நாங்கள் எப்போவுமே. அப்புறம் வந்து கொலையாளா. ஓகே, பையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இனி இப்படி தூக்கி போட்டுட்டு நடக்க வேண்டியதை. உங்கள் ஊரில் எல்லாம் இந்த மீனுக்கெல்லாம் என்ன ரேட் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் செல்லும். வா, ஓகே, டாட்டா, பாய் பாய், குட் நைட். ஓகே, நல்ல வேலைங்க. நாங்கள் ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். இப்போ மீன் வாங்கிட்டு வெளியே வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. கூட்டத்தை பார்த்தீங்களா? சரியான கூட்டாங்க. இதுக்கு மேலே தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆனால் டைம் ஆக தான் மீன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு கொடுப்பாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா லோரியில் காரில் வரவங்களா இருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் வந்துட்டு போகிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டீங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் ஜுராங் ஃபிஷரி போர்ட் அப்படின்னு நம்ம மேப்பில் போட்டாலே கரெக்ட் லொக்கேஷன் காமிக்குங்க. பஸ்ஸில் வரவங்களுக்கு எப்படின்னா லெக் சைடில் இருந்து 98 பஸ் எடுத்திங்கன்னா போர்ட்டு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நைட் வந்து 12:20 வரைக்கும் பஸ் இருக்குது எங்கள் லெக் சைடுக்கு. ஆனால் லெக் சைடில் இருந்து நீங்கள் போகிற பக்கம் எம்ஆர்டி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். நாங்கள் பயணியர் சைடுன்னா 12:20 வரைக்குமே எம்ஆர்டி இருக்குது. மற்ற சைடு எல்லாமே வந்து டைம் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுதாங்க அந்த போர்ட்டு என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு QR கோடு வச்சுருப்பாங்க. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட பின் நம்பரையும் போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் நம்மளோட ஒர்க் பெர்மிட்டையே ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் தேவையில்லை. நம்மளோட ஒர்க் பெர்மிட் கண்டிப்பாக வேணும். நம்மளோட ஒர்க் பெர்மிட்டை வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் உள்ளே போகும்போதே பாருங்கள், ஆளுங்க ஆல்ரெடி மீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரவங்களாக தான் இருப்பாங்க. இதாங்க போர்ட்டோட வெளிப்பக்கம். இதுக்குள்ளே தாங்க இப்போ நம்ம மீன் வாங்குகிற இடம். இது தாங்க நிறைய இருக்குது. நிறைய தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களும் தனியாக வச்சுருப்பாங்க. எப்போவுமே வண்டி மூவிங்லேயே இருக்குங்க. ஃபோர்க் லிஃப்ட்டு, பேலட் ஜாக்கு, அது இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்களும் அவசரமாக இழுத்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி ரொம்ப காலெல்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகும். ஏன்னா தண்ணியாக ரொம்ப இருக்கும். அதனால ரொம்ப கிரிப்பெல்லாம் சிறப்பாக போட்டுட்டு வாங்க. ஓகேவா? ஓகேங்க, பாய், குட் நைட்.